தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி: கோவையில் அரசு பள்ளி மாணவர்கள் 5 பேர் திடீரென மாயமானதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நேற்று மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற 5 மாணவர்கள் இன்று வரை வீடு திரும்பவில்லை. கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 5 பேர் மாயமாகி இருக்கிறார்கள். காணாமல் போன மாணவர்கள் இதுவரை கிடைக்காததால் பெற்றோர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க குவிந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் அரசு பள்ளி மாணவர்கள் 5 பேர் திடீரென மாயமானதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 5 பேர் மாயமாகியுள்ளனர். இது குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கோவை செய்தியாளர் சிவனேசனிடம் கேட்கலாம். வணக்கம் சிவனேசன். 5 மாணவர்கள் காணாமல் போனது என்ன விவரம் சிவனேசன்? வணக்கம் சந்தியா. அதாவது கோவை மாவட்டம் சூலூர்ல பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் நேற்று காலையில பள்ளிக்கு சேர்ந்த 5 மாணவர்கள் நேற்று மாலை வீடு திரும்பவில்லை. இதையடுத்து பெற்றோர்கள் பக்கத்தில் இருக்கிற உறவினர்கள் உள்ளிட்ட வீடுகளை தேடி பார்த்து மாணவனை எங்கே சென்றார் என்பது தெரியாது இருக்கு. அவர்கள் காவல் நிலையம் புகார் அளிக்க வந்துள்ளனர். அப்போதுதான் தெரிந்து 5 மாணவர்கள் காணாமல் போனது தெரிய வந்தது. இதையடுத்து பெற்றோர்கள் உறவினர்கள் அச்சமடைந்துள்ளாருங்க. தொடர்ந்து காவல்துறையினர் தொடர்ந்து அந்த மாணவர்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 5 மாணவர்கள் எங்கு சென்றார்கள் என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் தெரியவில்லை. தொடர்ந்து 5 பேரும் நேற்று காலையில் சென்றவர்கள் இதுவரை வீடு திரும்பாதும் இதுவரை எந்த தகவலும் தெரியாதும் பெற்றோர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதே போல கடந்த 29 ஒரு பெண் ஒருவர் காணாமல் போனவர் சூலூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் இதுவரை அந்த பெண்ணுடைய நிலைமை என்னவென்று இதுவரை தெரியவில்லை. தொடர்ந்து பாத்தீங்கன்னா சூலூர் பகுதியில இந்த மாணவர்கள் காணாமல் போனதும் அதே சமயத்துல ஒரு பெண் காணாமல் போனதும் இதுவரை எந்த தகவலும் தெரியாத எடுத்து அந்த பகுதியில் ஒரு அச்சமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த 5 மாணவர்கள் காணாமல் போன நிலையில் அந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஒரு அச்சத்துடன் காவல் நிலையம் முன்பு காத்துக் கொண்டிருக்கின்றனர். கோவையில் அரசு பள்ளி மாணவர்கள் 5 பேர் திடீரென மாயமானதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சிவனேசன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.